Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 91:15. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடிருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். இந்த வசனம் கூறுவது போல நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு பதிலளிப்பார். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாயிருந்தும் அநேகருக்கு ஜெபிக்க தெரிவதில்லை. ஏதாவது பிரச்சனை வருமென்றால் அந்த பிரச்சனைக்கு ஏற்ப ஒரு ஜெபம் ஆயத்தப்படுத்தி கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். பாரம்பரியமான ஜெபத்திலும் மற்றவர்கள் எழுதி கொடுக்கும் ஜெபத்திலும் அநேக நம்பிக்கை வைக்கிறார்கள். ஜெபம் என்பது சொந்த தகப்பனிடத்திலே பிள்ளை மனம் திறந்து பேசுவதை போலாகும். கர்த்தர் ஆடம்பரமான ஜெபத்தையோ எழுதி வைத்து வாசிக்கும் ஜெபத்தையோ விரும்புவதில்லை. மனம் திறந்து மனம் விட்டு மனதை கொட்டி ஜெபிக்கும் ஜெபத்தையே அவர் எதிர்பார்க்கிறார். இந்த ஜெபம் என்பது டெலிஃபோனிலே ஒருவரோடொருவர் பேசுவதை போன்றதாகும். நீங்கள் டெலிஃபோனில் பேசுவதற்கு முன்பு மறுகரையில் உங்களோடு பேச அடுத்தவர் நின்று கொண்டிருக்கிறார் என்பதை அறிகிறீர்கள். எத்தனை மைல் தூரத்திற்கும் அப்பால் அவர்கள் இருந்தாலும் உங்களுக்கு மிக அருகிலே இருப்பதைப் போல எண்ணி அவர்களோடு பேசுகிறீர்கள். அதை போல ஜெபிக்கும் போது மறுபக்கத்தில் இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் கேட்கும் போதே அவர் செவி கொடுக்கிறார். உங்களுடைய நினைவுகள், தோற்றங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். வாயில் சொல் பிறவாவதற்கு முன்னே அவர் அதை அறிந்திருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடிருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஒரு முறை ஜார்ஜ் முல்லர் ஒரு இடத்திற்கு ஜெபக்கூட்டம் நடத்தும்படி கப்பலில் சென்றார். நடு சமுத்திரத்தில் மூடு பனி மிகவும் அதிகமாய் இறங்கியது. கப்பல் பயணம் செல்ல முடியாதபடி நின்றுவிட்டது. ஜார்ஜ் முல்லர் மாலுமியை பார்த்து, நான் எப்படியாவது நாளை காலைக்குள் அந்த பட்டணத்தை அடைய வேண்டும் என்றார். ஆனால் மாலுமிக்கோ அது சாத்தியமானதாய் தோன்றவில்லை. ஆகவே ஜார்ஜ் முல்லர் அந்த மாலுமியை அழைத்து கொண்டு அறைக்குள் சென்று ஊக்கமாய் ஜெபிக்கலானார். அது வல்லமையான ஜெபம். கர்த்தரிடத்தில் மனம் திறந்து பேசுகிற ஜெபம் மட்டுமல்ல, மூடு பனிக்கும் இயற்கைக்கும் கட்டளை கொடுக்கிற ஜெபமாய் இருந்தது. அவர்கள் நீண்ட நேரம் ஜெபித்துவிட்டு வெளியே வந்தபோது அந்த மூடு பனி எல்லாம் விலகி இருப்பதை கண்டார்கள். கப்பல் மிக வேகமாய் சென்று குறிப்பிட்ட நேரத்தில் நகரத்தை அடைந்தது. கர்த்தர் தங்கள் ஜெபத்திற்கு பதிலளித்ததற்காக ஜார்ஜ் முல்லரும் மாலுமியும் கர்த்தரை ஸ்தோத்தரித்தார்கள். பிரியமானவர்களே, ஜெபியுங்கள். நீங்கள் கேட்கிறவைகளை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுவீர்கள். நீதிமான் கூப்பிடும்போது ஆண்டவர் உடனடியாக பதிலளிப்பார். தீர்க்கதரிசியாகிய எலியா மிகவும் நீதிமானாயிருந்தான். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது என்று வேதம் கூறுகிறது. எலியாவுக்கு தேவன் சிநேகிதர் போல இருந்தார். அவனுக்கு மழை தேவைப்பட்ட போது அவன் தேவனை நோக்கி ஜெபித்தான்.
கர்த்தர் உடனடியாக பதிலளித்தார். ஒரு சிநேகிதனைப் போல அவரை நோக்கி கூப்பிடுங்கள். தேவனுக்குள் திட நம்பிக்கையாயிருங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்கள் ஜெபத்திற்கு மகிழ்ச்சியாக பதிலளிப்பார். ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசேயோடே முகமுகமாய் பேசினார் என்று வேதம் கூறுவது போல, மோசே தேவனோடு நெருங்கிய ஐக்கியம் கொண்டிருந்தான். அவன் தேவனோடு எப்போதும் பேசிக்கொண்டிருந்தான். தேவன் நம் ஜெபங்களுக்கு கருத்துடன் செவி கொடுக்கிறார். உண்மையான வேண்டுதல் ஜீவனுள்ள தேவனுக்கு ஆத்துமாவின் கூப்பிடுதலாக காணப்படுகிறது. நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும்? தேவன் எப்போதும் நம்முடன் இருப்பதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இதுவே நம் இருதயத்தின் வாஞ்சையாய் இருக்கிறது. பதில் வரும்போது மெய்யாகவே நாம் தேவ பிரசன்னத்தை உணர்கிறோம். தீமைக்கு நம்மை விலக்கி இன்னும் நீதியாகவும் பரிசுத்தமாகவும் வாழும்படியான ஊக்கம் கிடைக்கும். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல, தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது என்றும், நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார் என்றும் வேதம் கூறுகிறது. உள்ளமுடைந்தவர்கள் தேவனுக்கு சமீபமாக செல்ல அதிகமாய் விரும்புகிறார்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து, நீ என்னை நோக்கி கூப்பிடுவாய், நான் உனக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் நானே உன்னோடு இருந்து உன்னை தப்புவித்து உன்னை கனப்படுத்துவேன் என்று கூறுகிறார். ஜெபம். கர்த்தராகிய இயேசுவே, எனக்கு பதில் அளிப்பேன் என்று நீர் கொடுத்துள்ள வாக்குத்தத்தத்தை நம்பி இன்றைக்கு உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கூறியுள்ளபடியே ஆபத்து காலத்தில் நீர் என்னோடு கூட இருந்து என்னை தப்புவித்து கனப்படுத்துவீர் என்று விசுவாசிக்கிறேன். எலியாவின் ஜெபத்திற்கு மோசேயின் ஜெபத்திற்கு செவி கொடுத்தது போல என்னுடைய ஜெபத்திற்கும் செவி கொடுப்பீர் என்று அறிந்திருக்கிறேன். நான் கேட்கிறவை எல்லாவற்றுக்கும் நீர் கவனமாய் செவி கொடுப்பீர் என்பதை அறிந்து ஒரு சிநேகிதனைப் போல உம்மை அணுகும் திட நம்பிக்கையை எனக்கு தந்தருளும். என் வாழ்வில் உம்முடைய பிரசன்னம் தங்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். உம்முடைய பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பும். உம்முடைய சந்தோஷம் எனக்குள் நிரம்பி வழியட்டும். தீமையிலிருந்து விலகி நீதியாகவும் பரிசுத்தமாகவும் என்னை காத்துக்கொள்ள உதவும். எப்போதும் குறிப்பாக என் உள்ளம் உடைந்திருக்கும் போது நீர் எனக்கு சமீபமாய் இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் உண்மை உள்ளவராய் இருப்பதற்காகவும் என் மேல் இருக்கும் அழைப்புக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என் ஆத்துமா தொடர்ந்து உம்மை நோக்கி முறையிடட்டும். உம்முடைய ஆறுதலின் பிரசன்னத்தை நான் எப்போதும் உணர உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.